கோவையில் நடைபெற்ற ஜெனித் பிரீமியர் லீக் (JPL) கிரிக்கெட் போட்டி 0 ஹங்கர் எனும் பசிப்பிணி போக்கும் திட்டத்திற்கு நிதி திரட்டும் வகையில் JCI ஜெனித் சார்பாக நடைபெற்ற இதில் 24 அணிகள் பங்கேற்பு. இளம் தொழில் முனைவோர்களின் தலைமைத்துவம், சமூக சேவை, வணிக மேம்பாடு, சர்வதேச இணைப்புகள் ஆகியவற்றின் மூலமாக நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் ஒரு கட்டமைப்பாக ஜூனியர் சேம்பர் இன்டர்நேஷனல் எனும் JCI செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் இவ்வமைப்பின் ஒரு சாப்டராக செயல்பட்டு வரும் JCI ஜெனித் சார்பாக ஜெனித் பிரீமியர் லீக் (JPL) கிரிக்கெட் போட்டி சரவணம்பட்டி பகுதியில் உள்ள 10 ஸ்போர்ட்ஸ் மைதானத்தில் நடைபெற்றது. 0 ஹங்கர் எனும் பசிப்பிணி போக்கும் திட்டத்திற்கு நிதி திரட்டும் வகையில் நடைபெற்றது. முன்னதாக போட்டிகளை JCI இந்தியா முன்னாள் தேசிய தலைவர் PPP பால வேலாயுதம் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு போட்டிகளை துவக்கி வைத்தார். இதில் கௌரவ அழைப்பாளராக JCI மண்டல தலைவர் JPS கவுசிக் கலந்து கொண்டார். 3 நாட்கள் நடைபெற்ற போட்டிகளில் 24 அணிகள் கலந்து கொண்டு விளையாடின. விறுவிறுப்பாக நடைபெற்ற போட்டி தொடரில் எக்லிப்ஸ் அணி வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றியது. 2ஆம் இடத்தை ஏரோ ஸ்டார்ஸ் அணியும், OUTSUCU 3ஆம் இடத்தையும், புரோ பிளஸ் லாஜிக்ஸ் 4ஆம் இடத்தையும் பிடித்தன. தொடர்ந்து தொடரில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகள் வழங்கும் விழா JCI கோயம்புத்தூர் ஜெனித் சாப்டர் தலைவர் JCI சேன் முரளிதரன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பாடல் கலைஞரும் இசை போட்டிகளில் கலந்து கொள்ளும் நடுவருமான ஆனந்த் வைத்தியநாதன் கலந்து கொண்டு வெற்றி அணிகள் மற்றும் வீரர்களுக்கு வெற்றி கோப்பைகள் மற்றும் பரிசுகள் வழங்கி கௌரவித்தார். இதில் கௌரவ விருந்தினர்களாக க்ரோ சிப்பிங் ராஜேஷ்குமார், TNUPLU சுஜய், சிவசங்கரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் JCI ஜெனித் சாப்டர் நிர்வாகிகள் சிந்து, மணிகண்டன், ராகுல் உட்பட உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர். கேமரா பார்க்கலாம். ஓகே சார், இங்க பார்க்கலாம், இந்த கேமரா பார்க்கலாம். வெயிட் நல்லா ஸ்லைட் பண்ணுங்க.